நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த 10 மாத குழந்தை தவறான தடுப்பூசி போடப்பட்டதால் உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த நிலையில் குழந்தையின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கலைச்செல்வி மணிகண்டன் தம்பதியின் குழந்தைக்கு கடந்த நவம்பர் மாதம் குடுமனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 13/11/2024 அன்னைக்கு என் குழந்தை வேக்சின் போட்டு இறந்துருச்சு. 10 மாசம் குழந்தை பேர் ஜெஸ்வின். ஆனா வேக்சின் போட்டு இந்த ரிப்போர்ட் இன்னும் வரல. இப்பதான் வந்திருக்கு, கையில கிடைச்சிருக்கு. அதுல கன்ஃபார்ம் வேக்சின் போட்டா குழந்தைக்கு இறந்துருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க வேக்சின்னால இல்ல, இன்னொரு ரிப்போர்ட் வரணும், அதனால தான் நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஆனா என் குழந்தைக்கு நடந்த மாதிரி வேற எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற அவங்களெல்லாம் வேலை எடுத்து தூக்கியாச்சு மாத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க இன்னொரு ரிப்போர்ட் வரணுமா, அது வந்தா தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன். மற்றபடி நாங்க இதை வச்சே கன்ஃபார்ம் பண்ணாதீங்க, என்ன குழந்தைக்கு இதே மாதிரி தான் ஆகும், அதுக்கு இது பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஆனா என் குழந்தைக்கு எங்க போனாலும் குவார்டர்லயும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. இந்த ரிப்போர்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. காலையில அங்க போய் விஓசார்ட்டு இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சுங்க சார், அதுக்காக ஒரு கையெழுத்து வேணும், இந்த மாதிரி கலெக்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு. அம்மா நான் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண முடியாது, நீங்களே போய் பாத்துக்குங்க என்ன சொல்றாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப கவர்மெண்ட் எங்களுக்காக இல்ல, அவங்களுக்காக தான் கவர்மெண்ட் இருக்கு. இன்னும் பாக்கலங்க சார், பார்க்க விடல. இவங்க இன்னும் பாக்கல. ரிப்போர்ட் இன்னும் வந்துட்டுமா, நாளைக்கு ஒரு ரிப்போர்ட் வருது, அதை வச்சு சேர்த்து பாத்துக்கலான்றாங்க. ஆனா நான் சொன்னேன், மேடம் ஃபைனல் ரிப்போர்ட் இதுதான், இதுலதான் வேக்சின்னால இருக்குன்னு சொன்னேன். இல்லம்மா அப்படின்ட்டு மாத்தி பேசுறாங்க. வேக்சின் தானே, மத்ததெல்லாம் விட்டுருமா, வேக்சின் தான் கன்ஃபார்ம் இருக்குது இதுல அப்படின்ட்டாங்க. ஆமாங்க சார், குழந்தைக்கு வேற எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.